நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து ஆற வைக்க போகிறேன். சரியா? இது ஆற வச்சு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு தொழில் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணாட்டாலும் ஓகே, இட்ஸ் ஃபைன். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஆறி முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவும் கிரைண்ட் பண்ணி எடுக்கிறாது. அப்புறம் அது ஒரு மாதிரியா ஒரு பிஸ்பாக ஆயில் மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் கிரைண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஓகே, சின்ன ஜவரிசியும் இருக்கும், பெரிய ஜவரிசியும் இருக்கும். ஸோ சின்ன ஜவரிசி வந்து நம்ம நார்மலாக பாயசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். பெரிய ஜவரிசி வந்து இது இந்த மாதிரி நம்ம பெரிய ஜவரிசி எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து மெயினாக இந்த ஜவரிசி வடை தான் இப்போ நான் செய்ய போகிறேன். ஸோ நம்ம நார்த் இந்தியன் சைடு வந்து இதை வந்து ஷாபுதானா வடைன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இதை செஞ்சு காமிக்கிறேன். புதுசாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சு காமிக்கிறேன், பாருங்கள். பாருங்கள் கைஸ், இப்போ நான் பாதி தொழில் எடுத்து பாதி தொழில் இல்லாமல் வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கைஸ், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். இதுதான் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னே வந்து ஜாரில் ஒரு ஈரம் இருக்கக்கூடாது. ஓகேவா கைஸ்? 3 பொட்டேட்டோ பாயில் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ரொம்பவும் சேர்க்கக்கூடாது, கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது. ஸோ டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும். இங்கே பாருங்கள், நான் மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நம்ம வந்து இப்போ ஜவ்வரிசி கூட வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதில் நம்ம புட் பண்ணிடுறோம். பாயில் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை மேஷ் பண்ணணும். ஓகே, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வேர்க்கடலை, ஸோ அதையும் நம்ம இதில் போட்டோம். 2 மிளகாய் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் தனியாக அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டாலும் சரி. ஓகே, நான் 2 மிளகாயும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் அவ்வளோவா காரம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டில் காரம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து 2க்கு மேலே கூட சேர்த்துக்கலாம், இல்லை 2 போதும். ஓகே, தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கொஞ்சமாக. நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். இது இல்லைன்னா என் வீட்டில் வேலையே ஓடாது எனக்கு. ஸோ இது வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நல்லா பெனஞ்சி எடுத்துக்கோங்க. நான் பெனஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் நல்லா பெனஞ்சி எடுத்துக்கிட்டேன். நான் எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். உருண்டை பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் வந்து இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்ட் கரெக்டாக இருக்கா இல்லைன்னா மறுபடியும் போட்டு ஒரு வாட்டி நல்லா பெனஞ்சிக்கோங்க. சால்ட் ஒரே இடத்துல இருக்காமல் நல்லா பெனஞ்சிக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்க, நான் வந்து இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அந்த மசாலா காட்டினல அது வந்து நீங்கள் 2 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம எண்ணெயில் பிடிச்சி வைக்க போகிறோம். பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்படி டேப் பண்ணி இப்படி அமுக்கிட்டு சைடில் இப்படி வர்றதுலாம் இப்படி இல்லை இப்படி அமுக்கிட்டு இதை உங்களுக்கு இப்படி போட்டுருங்க. வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா? நான் வந்து இப்போ திருப்பி கொடுப்பேன். ஓகே, மெதுவாக பார்த்து திருப்பி போடுங்க. லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிட்டு வருது. இந்த ப்ரௌனிஷ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் திருப்பி போட்டு ரொம்ப கருது விட்டுறீங்க. கொஞ்சம் லோவாக வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் என்னென்னா தயிர். நான் ஹட்சன் தயிர் எடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் உள்ள தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 கரண்டி சீனி போடுறேன். ஓகே, உங்களுக்கு இனிப்பு தட்டினா உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். 4-5 இப்படி போட்டுக்கலாம்.
இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்களா, இது வந்து லஸ்ஸி. ஸோ இது கூட நம்ம வந்து அதை டிப் பண்ணி சாப்பிடலாம். இந்த பாருங்கள், இதுதான் லஸ்ஸி. ஸோ நம்ம இப்போ நான் தயிர் காமிச்சேன்ல, தயிர் கொஞ்சம் நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படி உங்களுக்கு தனியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா சும்மா அப்படியே நம்ம தயிர் போட்டு அப்படியே சீனி போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதுவே கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, இதே மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் டிப் பண்ணி அந்த வடை கூட சாப்பிடலாம்.